நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் ஜோசப் விஜய் கட்சி துவங்கி கரூருக்கு வாக்கு சேகரிக்க வந்தபோது கூட்ட நெரிசலில் 41 பேர் பரிதாபத்துக்கு உள்ளானர். இது நாம பார்த்த தேர்தலுக்கு முந்தைய பிளாஷ் நியூஸ். தற்போதைய பிளாஷ் நியூஸ், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் பாதித்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கினார். இது தற்போதைய பிளாஷ் நியூஸ். ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னாக்கா, உண்மையாவே ஒரு சிறந்த எதிர்கட்சியா செயல்படுறது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தாங்க. முதலமைச்சர் விஜய்க்கு புரிகிற அளவுக்கு, மக்களுக்கும் புரிகிற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். அனுதாப அடிப்படையில கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பணி வழங்குறீங்க, சரி. அதே அடிப்படையில நீங்க ஏன் விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை நீங்க ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது? பாருங்க, நாசுக்கான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. வேற எந்த கட்சியும் இது சம்பந்தமா கருத்தும் சொல்லல. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு நாசுக்கா ஒரு கருத்தை சொல்லி, தமிழ்நாட்டுல நிறைய பேரு தமிழக மக்களுக்காக போராடி பல பாதிப்புகளுக்கு உண்டாகி நிறைய தியாகிகள் இருக்கு. அதே சமயம் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக போராடி 21 வன்னியர்கள் தான் குடும்பத்தை இழந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அரசு பணி கொடுக்க முன் வரணும் சொல்லிட்டு நாசுக்கா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல நிறைய போராளிகள், நிறைய தியாகிகள், நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு ஃபைலை தூக்கிட்டு ஒரு கம்பெனியா ஏறி இறங்கிட்டு ஒரு டிஎன்பிசி எக்ஸாமையும் அட்டன் பண்ணிக்கிட்டு அவ்வளோ டேலண்டட் பர்சன் வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு அரசு ஊழியர்கள் நல்ல டேலண்டாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே நம்ம மாநிலம் நல்ல வளர்ச்சி. அதை விட்டுட்டு இவங்களுக்கு உதவுங்க. நான் வேணான்னு சொல்ல வரல, உங்களை பார்க்க வந்தாங்க, நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க உதவி பண்ண வேண்டியதான். போன்ற திமுக அரசும் உங்களுக்கு 10 லட்சமா ஏதோ கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களும் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொந்த பணத்துல ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சமா ஏதோ கொடுத்ததா நியூஸ் வந்து. அரசாங்க வளர்ச்சிக்கு அரசு பணியாளர்கள் நேர்மையாகவும் டேலண்டாகவும் இருந்தாதுன்னு அரசு விவசாய கடன்களை நீங்க ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது? தமிழ்நாட்டுல நிறைய பேரு தமிழக மக்களுக்காக போராடி பல பாதிப்புகளுக்கு உண்டாகி தன் குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு போன நிறைய போராளிகள். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு வேண்டும். தமிழர்களின் வீரம் எங்கள் அடையாளம், வெல்லட்டும் எங்கள் அடையாளம், வெல்லட்டும் ஜல்லிக்கட்டு. எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும். சமுதாய இடஒதுக்கீடுக்காக போராடுவோம். சமூக நீதி வெல்லட்டும். வெற்றி நிச்சயம். ஸ்டெர்லைட் ஆலையை உடனே மூடு. எங்கள் காற்று எங்களுக்கு வேண்டும். சுற்றுச்சூழல் காப்போம். தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், போராடுவோம். இந்த கம்பெனியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.